வணக்கம். நான் உங்கள் மோகனா. 13/8/2025 புதன்கிழமை மாலை மலர் சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. 92வது பிறந்த நாளை கொண்டாடிய வைஜெயந்தி மாலா அவர்கள் 1950ஆம் ஆண்டு முதல் 1960ஆம் ஆண்டு வரை தமிழ் இந்தி மொழிகளில் ஏராளமான படங்களை நடித்து ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவர் வைஜெயந்தி மாலா. சினிமா நடிப்பு மட்டுமின்றி சிறந்த பரதநாட்டிய கலைஞராக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் 1000க்கும் மேற்பட்ட நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். 13 வயதில் பரதநாட்டிய சலங்கையை கட்டி வைஜெயந்தி மாலா 90 வயதில் அயோத்தி ராமர் கோவில் நடந்த நிகழ்ச்சியும் பரதநாட்டியம் ஆடி அனைவரையும் வியக்க வைத்தார். 1933ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி பிறந்த வைஜெயந்தி மாலா அவர்கள் 1941ஆம் ஆண்டு ரிஷா சிருஷ்கர் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். 1943ஆம் ஆண்டு அவரது நடிப்பில் வெளிவந்த மங்கம்மா சபதம் படம் அவருக்கு மிகவும் பெரிய புகழை பெற்று தந்தது. ஏவிஎம் ஸ்டுடியோ தொடங்கியதும் எடுத்த முதல் படமான வாழ்க்கை படத்தில் சாரங்கபாணியின் பெண்ணாக ஒரு கல்லூரி மாணவி கேரக்டரில் வைஜெயந்தி மாலா நடித்தார். படத்தில் இடம்பெற்ற உன் கண் உன்னே ஏமாற்றினாள் என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் நாட்டியம் பேரொளி பத்மினியுடன் வைஜெயந்தி மாலா ஆடிய போட்டி நடன ரசிகர்களை வியந்து பார்க்க வைத்தது. நடிப்பிலும் நளினமான நடனத்திலும் திரையுலக ரசிகர்களை வைஜெயந்தி மாலா அவர்கள் மகிழ்வித்து வந்தார். இந்தி மொழியில் முக்கோண காதல் கதையை மையமாக கொண்டு உருவமான ராஜ் கபூர் மற்றும் ராஜேந்திர கபூருமான வைஜெயந்தி மாலா நடித்த சங்கம் படத்தில் அவரது நடிப்பு இந்தி திரையுலக ரசிகர்களை கொண்டாட வைத்தது. இந்திய திரையுலகில் கொடி கட்டி பறந்த வைஜெயந்தி மாலா அரசியலிலும் ஈடுபட்டு கடந்த 1984ஆம் ஆண்டு நடந்த தென் சென்னை பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழ் இந்தி என முதல் பான் இந்திய நடிகையாக திகழ்ந்தவர். நடிப்புக்கும் நளினமான நடனத்துக்கும் புகழ் பெற்ற வைஜெயந்தி மாலா தனது 92வது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். அவருக்கு திரையுலக பிரபலங்கள் பல வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம். கவர்ச்சியாக நடித்தால் வருத்தப்பட மாட்டேன் அனுபா பரமேஸ்வரன். ரவி மோகனுடன் சைரன் பிரீத்தி ரங்கநாதனுடன் டிராகன் உள்பட சில படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் அனுபமா பரமேஸ்வரன். தொடர்ந்து மலையாளம் தெலுங்கு திரையுலகில் பல படங்களில் நடித்து வருகிறார். துலுஷ்யா கோயர் என்ற தெலுங்கு படத்தில் வில்லி கேரக்டரில் அனுபமா பரமேஸ்வரன் நடித்திருந்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு குட்டையான கவர்ச்சி உடைகள், முத்தங்கள், காதல் காட்சிகளில் அனுபமா பரமேஸ்வரன் அதிர வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து கடும் விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. இந்நிலையில் அனுபமா பரமேஸ்வரன் அளித்த பேட்டியில் நான் படங்களில் இதுவரை கவர்ச்சியாக நடித்ததில்லை. முதல் முறையாக தில்லுங்கோயர் அதாவது தில்லூஸ் கோயர் படத்தில் கவர்ச்சியாக நடித்தது எனக்கு சிரமமாக இருந்தது. கவர்ச்சி கேரக்டரில் நடிப்பதற்கு நீண்ட நேரம் யோசித்து கொண்டிருந்தேன். படப்பிடிப்பு நேரத்தில் கூட உடைகள் திருப்தியாக இல்லை என கூறினேன். படம் வெளியானதும் பார்வையிடமிருந்து நிச்சயம் எனக்கு விமர்சனங்கள் வரும் என எதிர்பார்த்தேன். அதுதான் நடந்தது. ஆனால் படம் வெளியானதும் என்னை பலர் பாராட்டினர். திரையுலக வாழ்க்கையில் அந்த படம் எனக்கு திருப்பு முனையாக அமைந்தது. படத்தின் எனக்கு நல்ல பெயர் கிடைத்தாலும் விமர்சனங்கள் எனக்கு வேதனை அளித்தது. இவ்வாறு அவர் கூறினார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மலையாள சினிமாவில் சாந்தனு பாக்கியராஜ் அவர்கள். அடுத்த செய்தி. தமிழ் திரையுலகில் பிரபல நடிகரும் கே பாக்கியராஜ் மகனுமான சாந்தனு அவர்கள் கடந்த 2007ஆம் ஆண்டு மோகன்லால் நடித்த ஏஞ்சல் ஜான் என்ற மலையாள படத்தில் நடித்திருந்தார். படம் திரைக்கு வந்து வெற்றி பெற்றது. இந்நிலையில் சாந்தனு பாக்கியராஜ் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பல்டி என்ற அதிரடி த்ரில்லர் படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். அது பற்றி சாந்தனு கூறுகையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு மலையாள சினிமாவுக்கு திரும்புவது எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த படம் ஒரு புதிய அனுபவமாகவும் மீண்டும் மலையாளத்தில் களமிறங்க சிறந்த கதாபாத்திரமாகவும் அமைந்துள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். புதுமுக இயக்குனர் உன்னி சிவலிங்கம் எழுதி இயக்கும் விளையாட்டு பின்னணியாலான அதிரடி த்ரில்லர் திரைப்படமான இந்தா பல்டி படம் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. NTK பிரேம்ஸ் மற்றும் பீனு ஜார்ஜ் அலெக்சாண்டர் புரொடக்ஷன் ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஆகியோர் படத்தை இணைத்து தயாரிக்கின்றனர். இளம் இசையமைப்பாளர் சாய்
அப்பாங்கா இப்படத்திற்கு இசையமைக்கிறார். இது மலையாள சினிமாவில் அபா பங்கரின் அறிமுகமான படம் என்று குறிப்பிடத்தக்கது. கையில் கட்டுடன் விருது வாங்கிய சித்ரா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு இசை நிகழ்ச்சியின் போது பாடிய சித்ரா அவர்களுக்கு தோளில் சிறு காயம் ஏற்பட்டது. இதனால் கையில் கட்டுடன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் பாடிய சித்ரா அவர்கள் பங்கேற்று வருகிறார். சென்னையில் நடந்த விருது வாழ் நிகழ்ச்சியிலும் கையில் கட்டுடன் விருது வாங்கப்பட்டிருக்கிறார். ஜியாவின் இசை ஆல்பம் கல்வா, எனக்கொரு ஓய் வேணுமடா, அவன் இவள் ஆகிய குறும்படங்களை எழுதி இசையமைத்து இயக்கியவர் ஜியா. இப்போது முதல் முறையாக இசை ஆல்பமான என்னடி ஆச்சி உனக்கு என்ற பாடலை வெளியிட்டுள்ளார். மனதை கொள்ளை கொள்ளும் மெலடி பாடலாக இது உருவாகியுள்ளது. இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடி அவரே எழுதியிருக்கிறார். இசை வடிவமைப்பு பணிகளை மீதான கால மேகம் கவனித்துள்ளார். இந்த பாடலுக்கான விஷுவல் AI தொழில்நுட்பம் மூலம் ஒருங்கிணைப்பாளராக சூர்யா எப்பாக்ஸ் பணியாற்றுகிறார். ஆல்பத்தை மர்யம் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. யூடியூபில் மட்டுமின்றி ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஜியோ சாவான், ஆப்பிள் மியூசிக், கானா உள்ளிட்ட ஆடியோ தளங்களிலும் என்னடி ஆச்சி உனக்கு பாடலை ரசிகர்கள் கேட்கலாம். டைரக்டராகும் கென் கர்னாஸ் அம்பாசமுத்திரம், அம்பானி நெடுஞ்சாலை போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர். நடிகர் கர்னாஸின் மகனான கென் கர்னாஸ் அசுரன், விடுதலை 2, வாத்தி உள்பட பல படையில் நடித்துள்ளார். தனுஷின் திருச்சிற்றம்பலம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். இந்நிலையில் கென் கர்னாஸ் புதிய படம் ஒன்று இயக்கிய திட்டமிட்டுள்ளார். அவரது ஆசையை தந்தை கர்னாஸிடம் கூறி படத்தை நானே தயாரிக்கிறேன் என கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து படத்தில் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் நடந்து வருகிறது. படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகி உள்ளது. அடுத்தது, ஒரே நேரத்தில் 2 தமிழ் படங்களை தயாரிக்கும் கனடா தமிழர். கனடா நாட்டின் டோராண்டோ நகரில் வானொலி துறையில் புகழ்பெற்ற தமிழராக திகழ்பவர் RJ சாய். சினிமா மீது ஆர்வம் கொண்ட RJ சாய் ஒரே நேரத்தில் 2 தமிழ் படங்களை தயாரிக்க இருக்கிறார். இதற்கான அறிவிப்பு அவரது பிறந்த நாளையொட்டி நேற்று வெளியானது. RJ சாய் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாக உள்ள படங்களுக்கு பிரெயின் ஷாப் தும் என பெயரிடப்பட்டுள்ளன. பிரெயில் படத்தை தாதா பவுடர் மற்றும் அரே பாடங்களை இயக்கிய விஜய் ஸ்ரீஜி இயக்க இருக்கிறார். ஜாம் தூம் படத்தின் கதையை RK ஜாய் எழுதி நவீன்குமார் படத்தை இயக்குகிறார். படத்தின் அறிவிப்பை வெளியிட்டு தயாரிப்பாளர் RJ சாய் கூறியதாவது: கனடாவில் வாழ்ந்து வந்தாலும் தமிழ் திரையுலகில் முத்திரை பதிக்க வேண்டும் என்பதே எனது லட்சியம். எனவே பிரெயின் மற்றும் ஷாம் தூம் பாடங்கள் வாயிலாக எனது திரைப்பயணத்தை தொடங்குகிறேன். 2 படத்தின் படப்பிடிப்புகளும் விரைவில் தொடங்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. ஷாம் தாம் படத்தின் கதாநாயகியாக பிரணப் நடிக்கிறார். படத்தில் நடிக்க இருக்கும் முன்னணி நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பட்டியல் விரைவில் வெளியாகிறார் என்றார். அடுத்து, கூலி படத்தின் மோனிகா பாடலுக்கு மோனிகா போலுச்சி வாழ்த்து. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடிப்பில் நாளை 14ஆம் தேதி வெளியாக இருக்கும் படம் கூலி. படத்தில் நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, அமீர்கான், ஸ்ருதிஹாசன், சௌபின் என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படத்தில் பிரபல இத்தாலி நடிகை மோனிகா போலுச்சி நினைவாக மோனிகா பாடல் இடம்பெற்றுள்ளது. அனிருத் இசையில் உருவான இந்த பாடலுக்கு பூஜை ஹெக்டே ஆடிய நடனம் மிகப்பெரிய வைரலானது. இந்நிலையில் பூஜை ஹெக்டே பாடல் குறித்து பேசியதாவது: மாராகேஷ் சர்வதேச திரைப்பட விழாவில் மோனிகா பாடலை மோனிகா பொலிச்சியிடம் காண்பித்துள்ளார். இந்த பாடல் மோனிகா பொலிச்சிக்கு ரொம்பவும் பிடித்துள்ளதாக எனக்கு தகவல் கிடைத்தது. எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு இதுதான். மோனிகா பொலிச்சியை எனக்கு மிகவும் பிடிக்கும். இவ்வாறு அவர் கூறினார். மோனிகா பாடல் தமிழில் மட்டும் யூடியூபில் 6.8 கோடி
பார்வையாளர்களை தாண்டி உள்ளது. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் மாலை மலர் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.